சூப்பரான ஸ்பைசி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துட்டு, கொஞ்சமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு, இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாடை போற நல்லா வதக்கி குடுத்துக்கலாம். இப்போ பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி குடுத்துக்கோங்க. இப்போ அதில 2 பச்சை மிளகாவும், கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, இப்போ இதில 1 ஸ்பூன் போல மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் போல காஷ்மீரி மிளகாத்தூளும், 1/2 ஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, கொஞ்சமா வந்து சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி குடுத்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ அதில வந்து சாப் பண்ண தக்காளியும் வந்து நம்ம ஆட் பண்ணி குடுத்துக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி குடுத்துட்டு, தண்ணி சேர்த்து நல்லா வந்து சிக்கன வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமா வந்து தேங்காய் பால் வந்து உள்ள சேர்த்துட்டு, இப்போ திரும்ப 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா, நம்மளோட சூப்பரான ஸ்பைசி சிக்கன் வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா சுட சுட பரிமாறினா வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாரி நான் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.